ஹாய்ங்க. மருதமலை வந்தாச்சு கும்பாபிஷேகம் பார்க்குறக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி தாண்டி நின்றுட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே போலீஸ் இருக்குது, கட் அவுட் வச்சுருக்காங்க. மேலே போனால் தான் தெரியும். நம்மளுக்கு யாரையும் தெரியாது முருகனை தவிர. உனக்கு யாராவது தெரியும்? அவரை தவிர அவங்களுக்கும் முருகனை தவிர யாரையும் தெரியாதுங்களாம்மா. நம்ம ஏதாவது ஸ்கூட்டரில் ஹெல்மெட் பார்த்துட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தருவியா? காலையில் டிஃபன் வாங்கி தரேன், கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. நடக்குமான்னு தெரியல. இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கம் அன்னதானம் இருக்கும், சாப்பிட்டுக்கிறோம்மா. கண்டிப்பாக முருகன் சோறு போடுவார், நான் போடாட்டி கூட. முருகன் கண்டிப்பாக காப்பாற்றுவார். மேலே போயிட்டு வீடியோ போடுறோம், பாருங்கள். பாய் பாய். பேனர்லாம் வச்சுருக்குறாங்க மருதமலையில் பாருங்கள். இப்போ லா காலேஜ் தாண்டிட்டோங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க. நல்ல ப்ளூ ஸ்கை, வெயில் அடிக்குது. ஓ, வழியில் அன்னதானம் போடுறாங்க பார்த்தீங்களா? ஏய் பரவாயில்லப்பா, நீ டிஃபன் சரியாட்டியும் பார்த்தீங்களா என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள். மலையோட அந்த ப்ளூ ஸ்கை. ஒரே அரசியல் தலைவர்களுடைய போஸ்ட்டு, அரசியல் தலைவர்களோட கொடி எல்லாம் முருகர் படத்தை வச்சு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நிற்கிறாங்க. இது வரைக்கும் 2 வீலர் விட்டுட்டாங்க. இனி எப்படின்னு தெரியலைங்க, பார்க்கலாங்க. கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இங்கே தெரியுதுங்க. வேலை ஒழுங்காக பார்க்கணும். பாருங்க எவ்வளோ ஆர்ச் வச்சுருக்குறாங்க பாருங்க. அரசியல் தலைவர்கள் ஆர்ச் பாருங்க. இங்கேயோட அவ்வளோதானே பாருங்க. 2 வீலரில் திருப்பிட்டாங்க. எது அலோடு லேட்டாக இருக்குதுங்க. பாருங்க இங்கே பார்க்கிங். பார்த்தீங்களா, இங்கே 2 வீலர் பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்குறாங்க. இங்கே நிறுத்துகிறோம். இப்போ ஒரு காவல்துறை ஐயாட்ட கேட்டோம். கூட்டத்தில் ஒரு 2000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது ஏதோ கீழே ஏதோ பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே போனால் தான் என்ன நிலவரங்கிறது தெரியுங்க. முருகா நடந்தால் போகணுமா மேலே? கண்டிப்பாக நடந்து தான் போகணும். பஸ் எல்லாம் அலௌட் இல்லை. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே முருகரை பார்க்குறதுக்கு. இன்னைக்கான நாள் அவருக்காக அர்ப்பணிச்சாச்சு. சரி, ஓகே. சரிங்க, வண்டி பார்க் பண்ணிட்டு 2 பேரும் நடந்து போகிறோம் படியில். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருகன் துணை எல்லாத்துக்கும் வேண்டிட்டு வரோம். பாய். பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே அன்னதானம். முருகன் சாப்பாடும் போட்டு நம்மளை காப்பாற்றுற அழகு இருக்கு. அடாடாடாடாடாடா. இது பாரு, ஓம் முருகா அன்னதான குழு பாருங்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸு, மோர், பாருங்க. போனோன்னே சாப்பிட்றதா வேலையை வேறு. பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா என்ட்ரன்ஸில் லெஃப்ட்லேயே விஐபி பார்க்கிங் தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க. அந்த உயர் அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க. இப்போ அதை காமிக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்துல விஐபி பார்க்கிங் அதுக்குள்ளே நிறைய நிற்குது. ஒரு 1000 காருக்கு மேலே. வாங்க, அன்னதானம் போடுறாங்களா, அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் முருகரை பார்க்க போகலாம். அதை சாப்பிட்டு மேலே போக மாட்டார். இங்கே பாருங்கள், சிறப்பு அன்னதானம் வழங்குபவர் வி செந்தில் பாலாஜி அறக்கட்டளை. சாப்பாடு கன்ஃபார்ம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல சாப்பாடு போடுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா பாருங்க. சூப்பரான இடத்துல முருகர் சாப்பாடு போடுறாரு. இந்த அன்னதானம் போடுற மகராசன் நல்லா இருக்கணும்.
தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும். பாருங்க அன்னதானம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க பந்தல். ஓ பாருங்க சூப்பராக எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்களா? வடை, அரசாணிக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், அதில் எத்தனை சின்ன வெங்காயம் இருக்குதுன்னு பாருங்கள். சர்க்கரை பொங்கல் பாருங்கள் வாங்கியாச்சு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடு வாங்கியாச்சு. வாங்கியாச்சு சாப்பாடு. நல்லா சாப்பிட்றேம்மா சாப்பிட்றேன். பாருங்க சக்கரை பொங்கல். என்ன சாப்பிட்றாமா? ஏங்க மச்சான் சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சக்கரை பொங்கலுங்க. முருகரே செஞ்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இது பாருங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஒரு குழி ஒன்று ஓப்பன் பண்ணி இதிலெல்லாம் பிளேட்டெல்லாம் வீசிடுறாங்க. அப்படியே இந்த குழி முடிஞ்சோன்னு மக்கும் குப்பைங்கிறனால அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏமா நில்லுமா. நல்லா சாப்பிட்டாச்சு. ரம்மியமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ அடுத்தது முருகர் பார்க்குறதுக்கு பை வாக்கில் கிளம்பிட்டோம். அங்கே போய் முருகரை பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். படி ஏறுவியா? ஏறிடலாம். ஒரு வட்டல் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். 3 வடை. இல்லை படி ஏறலாம். இல்லைங்க ஒரே வடை தான் சாப்பிட்டேன். சரிங்க படி ஏறுவோம். பாருங்க 2 வீலர் 4 வீலர் காரு எது பப்ளிக் அலோடு இல்லை. நீங்கள் விஐபியாவோ விவிஐபியாவோ அரசாங்க உயர் அதிகாரியாவோ இருந்தால் மட்டும்தான் போக முடியும். பாருங்க சூப்பராக பந்தல் போட்டிருக்காங்க. வாழைத்தார் பார்த்திங்களா? குளத்தள்ளி 2 சைடும் பாருங்க. முருகா கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. இன்னும் பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. நீ மேலே போனால் தான் முருகர் எத்தனை கூட்டத்தை ஸ்டாக்கில் வச்சுருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். இதாங்க படியறதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்தோட நிலைமை. ஒரு பஸ் எல்லாம் போகுது. பட்டு பேனர் அப்படி தான் வச்சுருக்காங்க. கிட்ட போனால் தான் தெரியும் என்ன ஆக்சுவல்ஸுன்னு. பார்த்தீங்களா? விஐபி மட்டும்தான் அலோட். மேயர் போகிறாங்க பாருங்கள். நடந்தான் போகணுங்க. விஐபிக்கு மட்டும்தான் வாகனங்கள் மேலே போகும் கீழே வரும். இங்கே வேறு கும்பாபிஷேகம் ரெக்கார்டட் வெர்ஷன் போட்டு விட்ருக்காங்க. படி ஏற போகிறோம். அடிவார டச் பண்ண போகிறோம். ஓகே அடிவாரம் வந்துட்டாங்க. இப்படியே செருப்பை விட்டுட்டு இந்த கூட்டம் தான் ஃபுல்லாக
போலீஸோட சிசிடிவி வண்டியெல்லாம் நிற்கிது. உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அப்படியே நீ படி ஏற வேண்டியதான். பாருங்க இப்படி பேனர்ஸ் எல்லாம் பிரித்து படியேறதுக்கு முன்னாடி பாக்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. கூட்டம் இல்லை, ஃப்ளோட்டிங் கூட்டம் தான் இருக்குது. அடிவார என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இப்போ மலை ஏற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கீழே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மலை ஏறிடலாம். பாருங்க, தான் தோண்டி விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம். கூட்டம் இல்லைங்க, மேலேயும் கூட்டம் கம்மியாகிடுச்சு. சாமி பக்கம் விட்றாங்களாம்மா. அப்புறம் தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு படி ஏற முடியுதா? ஐயோ முடியலைங்க. முடியல, இனிதான் ஏற போகிறோம். இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்துக்கோங்க, 10:10. எவ்வளோ நேரத்தில் முருகன்கிட்ட போய் ரீச் ஆகிறாங்கிறது சொல்கிறோம். நல்ல வெயிலுங்க, கூட்டம் பெருசாக இல்லை. என்ன தாங்க கடைக்கடை ஏறிடலாமா? ஓ ஏறிடலாங்க. சரி, ஒரு சேலஞ்ச். எவ்வளோ நேரத்தில் ஏறலாம்? ஒரு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ். சரி, நான் வந்து 20 மினிட்ஸ். ஓகே ஓகே, இதான் வாட்ச் ப்ரூஃப். ஓகே, இப்போ மணி எவ்வளோ ஆச்சு? 10:10ன்னு வச்சுக்குவோம். நான் வந்து 10:30 மணிக்கு மேலே போயிடலான்னு சொல்கிறேன். நீ 10:40க்கு போகலாங்க. சரி, பார்க்கலாம். பை. பாருங்கள், டைம் எல்லாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நான் 20 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம், அவங்க 30 மினிட்ஸில் ரீச் ஆகலான்னு சொன்னோன்னா அவங்க எடுக்கிற முடிவு பாருங்கள். சொல்லுமா? இதெல்லாம் எடுத்துங்க சார், இந்த பேக்கில் வச்சாங்க. அப்படியே இந்த ஹேண்ட் பேக் வந்து நீங்கள் தோளில் போட்டுக்கோங்க. சரி, எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் ஜாலியாக சீக்கிரமாக நடந்தேன். அதனால் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க, நான் 10:50க்கு தான் மேலே ரீச் ஆவேன். மேடம் 10:30க்கு போயிடுவாங்க. சரிங்களா? சந்தோஷமா? பிளான் பண்ணி பண்ணணும் எது பண்ணாலும். இப்போதாங்க ஒரு 200-300 படி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 12 பாக்ஸஸ் போட்டிருக்காங்க. ஏற முடியல. மணி 10:30ங்க. கீழேருந்து ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. கீழே அந்த என்ட்ரன்ஸில் 27-28 பாக்ஸுன்னு இந்த 10 பாக்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கூட்டம் ஆகிடுச்சு. இங்கேருந்து எல்லாம் நிறுத்தி தான் விடுறாங்க. பாருங்கள், இந்த பாக்ஸ்லேருந்து அடுத்த பாக்ஸ் வரைக்கும் கூட்டம். மலையில் நிற்கிறோம். இப்போ தாங்க லைன் மூவ் ஆகுது. மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க 9th பாக்ஸை. இப்போ 10th பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா படியில் கூட்டத்தை பாருங்க. அப்படியே தட்டி தடுமாறி இடுமன் சன்னதி வரைக்கும் வந்துட்டோங்க. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள், இடுமன் சன்னதி. வழியில் மோர் கொடுக்குறாங்க. கூட்டம் பாருங்க மலையில். பார்த்தீங்களா கூட்டத்தை? படியில் வழி ஃபுல்லாக மோர். பாருங்க இப்படி கூட்டம்னு. இப்போ தாங்க பாக்ஸ் 8க்கு வந்திருக்கோம். இப்போ தாங்க 8வது பாக்ஸில் நிற்கிறோம். இன்னும் போகணும்.
இன்னும் 6 பாக்ஸ் தாண்டி போகணுங்க. பாருங்க கூட்டத்தை. முருகா முருகா. சார் அதிவானன் சார் சார் அப்படியே நகருங்க ஆதிபுரத்தில் சாமி பாதத்தில் நகருங்க சார். கூட்ட நேரத்தில் அதிகமாக இருக்குது, அது தினமும் நம்ம போகலாம் வாங்க. நகருங்க மணி போடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. அப்படியே தங்க வா வா தங்க வா தங்க வா. அப்படியே இந்த லைன்ல வரேங்க, அப்படியே லைனா போய் ஜாயின் பண்ணிக்கிங்க சார். மேல போய் 3 லைன் 4 லைன் போனீங்கன்னா லாக் ஆகுது. அப்படியே லைன் சிங்கிள் லைனா ஒரு டபுள் லைனா போய் லாக் ஆகிங்க. அப்படியே 2 லைனா போய்க்கிங்க சார். அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க. போட்டோ எடுக்கிறவங்க நீங்க வந்திருப்பீங்க, எவ்வளவு கூட்டம் நிக்குது, நீங்க எவ்வளவு நேரம் நின்று நிற்கிது, அதே மாதிரி தான் பின்னாடி வரவங்க நிற்பாங்க. தயவு செய்து கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நகருங்க. ஏன் சேர்ந்து போங்க, ஆதி மூலஸ்தானம் வாங்க, சேர்ந்து போங்க. போட்டோ எடுக்கிறவங்க யாரும் வர வேண்டாமா, அங்கே இருக்குமா? யாருக்கு அப்படியே நகருங்க. இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, நல்லா இருக்கு. வேற வெயிலா இருக்குது, அதனாலே இருக்கலாம். நான் அங்கே எடுக்கலாமா இல்லை?
இப்போ அப்படியே சாமி பார்த்து ரிட்டன் ரோடு வழியாக தாங்க விட்றாங்க. பஸ்ஸு இப்போது மேலேருந்து கீழே மட்டும் பஸ் வருது. கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. படி வழியாகவும் வரலாம், ரோடு வழியாகவும் போய்க்கலாம். நாங்கள் ரோடு வழியாக இறங்கி வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்கா மேடம் நடக்கிறதுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? போய் தான் சாப்பிடணும். இப்போ மேலே சாப்பிட்டதெல்லாம்? மேலே வந்து என்ன சப்ஜி சீடு ட்ரிங்க் கொடுத்தாங்க, அப்புறம் மோர் கொடுத்தாங்க, இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பட் பசி இல்லை இப்போ. ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டது, வேக வச்ச கடலை சாப்பிட்டது, முலாம்பழம் சாப்பிட்டதெல்லாம் மறைச்சிட்டிங்க. நல்லா சாப்பிட்டாச்சு, மோரெல்லாம் குடிச்சாச்சு. ஓகே ஓகேங்க, பை. ஓம் சரவண பவ.